அதுவும் இப்படி ஒரு கொடுமையை ஏத்துக்கிட்டு வாழணும்னு ஆண்டவன் என் தலையில எழுதி போட்டான். என் விதி எப்படியோ அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனா என் அக்கா வாழ்க்கைய நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும். நானா? நான் என்ன செய்யணும்? உன் அக்கா வாழ்க்கைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நாளைக்கு அக்காவோட அத்தையும் மாமாவும் வரும்போது நீங்க கோவப்படாம பொறுமையா நடந்துக்கிட்டாலே போதும். நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன்னு அவங்கள நம்ப வச்சிடுறேன். அவங்க நம்பிட்டாங்கன்னா அக்கா வாழ்க்கையில அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த நேரத்துல இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு நான் சொன்னனோ அதே நேரத்துல சொன்ன மாதிரி நான் போயிடுவேன். எனக்காக நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த உதவியை செய்யுங்க. 2 பொம்பளை பிள்ளைகளை பெத்து அதுக்கு 2 பேர் வாழ்க்கையும் நிம்மதி இல்லாம இருக்குதேன்னு என் அப்பாவும் அம்மாவும் தினம் அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. இப்ப புரியுதா நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு? இப்ப புரியுதா? அக்காவோட வாழ்க்கைக்காக தான் 1 மாசம் டைம் கேட்டேன். இப்ப ஏதாவது தப்பா நடந்துட்டா அக்கா வாழ்க்கையே போயிடும்னு ஆனந்தி கெஞ்சினா. ஐயோ அத்தை, எல்லா விஷயத்திலயும் இப்படிதான் ஏதாவது சொல்லி உங்களை ஏமாத்திட்டே இருக்கா. உங்க வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்ல திட்டம் போட்டு நடிக்கிறா. நீங்களும் ஏமாந்துட்டே இருக்கீங்க. எனக்கு என்னமோ அன்பம்மா ஏமாத்துற மாதிரி எல்லாம் தெரியல. அவங்க நிஜமாதான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு தோணுது. நீங்களும் உங்க தங்கச்சியும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறீங்க. யார் கெட்டவங்க யார் தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சும் பாவம் பாக்குறீங்க. எங்க அம்மா அப்படி ஓவர் நைட்லாம் நல்லவங்களா மாறுற ஆள் இல்ல. ஒருவேளை எங்க அப்பா அம்மா முன்னால வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை வெளியே காட்டிக்காம கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கலான்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம்ல. நாகரிகமா நடந்துக்க வேண்டியதுதான் அத்தை. ஆனா யாருக்கிட்டன்னு இருக்குல்ல. ஆனந்தி இந்த வீட்டுக்குள்ள போலீஸோட வர்றதுக்கே இவங்க தான் காரணம். நம்ம குடும்ப மரியாதைய அவங்க கிட்ட நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லத்த. நானும் யார்கிட்டயும் எதையும் நிரூபிக்கணும்னு நினைச்சு இப்படி நடந்துக்கல துளசி. இதுல நமக்கும் ஆதாயம் இருக்கு. வந்தவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறதுனால குறைஞ்சபட்சம் ஏதாவது சின்ன ஆதாயமாவது எங்க அம்மாக்கு கிடைச்சா பரவாயில்ல. அதுவும் இல்ல. அம்மாலாம் எங்க அம்மா நாகரிகம் மரியாதைலாம் பார்க்கவே மாட்டாங்க. அதுவும் ஆனந்தி சம்பந்தப்பட்ட விஷயம்னா நாகரிகமா நடந்துக்க வாய்ப்பு இருந்தா கூட அவங்க அப்படிலாம் நடந்துக்கவே மாட்டாங்க. வேற என்னதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வந்தவங்கள வாங்கன்னு சிரிச்ச முகத்தோட வரவேற்றதை கூட நீங்க சொன்ன மாதிரி நாகரிகம் மரியாதைன்னு வச்சுக்கலாம். ஆனா ஆனந்தி கிட்ட அவங்க நடந்துகிட்டது வாய்ப்பே இல்லை. மந்திரம் போட்டு வசியம் பண்ணா கூட எங்க அம்மா ஆனந்தி மேல பாசத்தை காட்டவே மாட்டாங்க. ஆனா இது எப்படி நடந்துச்சுங்கிற காரணம் தான் புரியவே மாட்டேங்குது. என்னத்த காரணம்? என்ன ஆதாயம்? அந்த ஆனந்தி இந்த வீட்டை விட்டு போறதுதான் நமக்கு ஆதாயம். நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா அவ இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டா. இல்ல துளசி. இல்லத்த, நீங்க என்ன சொன்னாலும் என்னால நீங்க நடந்துக்கிட்டது ஏத்துக்கவே முடியல. நாளைக்கு ஆனந்தி வீட்டை விட்டு போறதுல பிரச்சனை வந்தா அன்பு மாமா மட்டும் இல்ல, இவங்க எல்லாரும் ஆனந்திக்கு சப்போர்ட்டா வந்து நிப்பாங்க. அன்னைக்கு ஆனந்தி அப்படி பாராட்டினீங்களேன்னு கேட்பாங்க. உங்களுக்கு புரியலையா அத்தை? அவ இங்க இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கா. கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியா யூஸ் பண்ணி உங்க தலையில மிளகா அரைச்சிட்டு இருக்கா. யாரால இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ, யாருக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அவங்க முன்னாலேயே உங்க வாயால என் மருமகன்னு சொல்ல வச்சுட்டா அத்தை. நீங்களும் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லிட்டீங்க.
ஒரு தடவை மருமகன்னு சொன்னதே ஆச்சரியம். இதுல 2 தடவை என் மருமகன் சொன்னாங்க. கைய பிடிச்சு கூட்டிட்டு வராங்க, சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனந்தி மருமகளா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க. ஐயோயோயோயோ, என்ன நடிப்பு! அது எங்க அம்மா தானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. ஆனந்தி என் வாழ்க்கைக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தா. அதை யோசிச்சு கூட அத்தை இப்படி நடந்திருக்கலாம்ல. அட நீங்க என்னங்க, அப்படி பார்த்தாலும் உங்களால தானே எங்க வீட்டுக்குள்ள ஆனந்தி வந்தான்னு உங்க எல்லார் மேலயும் கோவம் தானே வந்திருக்கணும். பாசம் எப்படி வரும்? லாஜிக்கே சரியில்லையே. இதுல வேற என்னமோ இருக்குங்க, வேற ஏதோ நடந்திருக்கு. நடந்ததையும் நடந்துகிட்டு இருக்கிறதையும் நினைச்சு நீ ஆதங்கப்பட்டுட்டு இருக்க துளசி. ஆனா நான் நடக்க போறது நினைச்சுதான் எல்லாத்தையுமே செய்யறேன். என்னத்த நடக்க போகுது? ஆனந்தி இந்த வீட்டை விட்டு போக போறா. அது நிச்சயமா நடக்கும். அத்தை, இரு துளசி, நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு பேசு. கோகிலா வாழ்க்கையில பிரச்சனை வந்து அவ புருஷனை விட்டு தனியா வந்துட்டா ஆனந்தி தன்னால வீட்டை விட்டு வெளியில போயிடுவான்னு நீ சொல்றல. ஆமா அத்தை, அவ கண்டிப்பா போவா. நீ ஆனந்தியும் கோகிலாவையும் மட்டும் மனசுல வச்சுட்டு பேசுற. இந்த 2 பேர் பக்கத்துலயும் அன்பு, சரவணன் 2 பேர் சப்போர்ட்டா இருக்காங்கங்கறத நீ மறந்துட்ட. ஆனந்திய வெறும் இந்த வீட்டை விட்டு துரத்துறது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல. அவளை அன்பு வாழ்க்கையை விட்டே துரத்தணும். இன்னைக்கு வீட்டை விட்டு போறேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்தவள நாளைக்கு அன்பு வாழ்க்கையை விட்டு போறேன்னு சத்தியம் செய்ய வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா விட்டு கொடுத்துதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, கோகிலாவுக்காக தான் இங்க வந்தோம். அவ வாழ்க்கை சரியாயிட்டா நாம போயிடணுங்கிற எண்ணம் ஆனந்திக்கு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும். கோகிலா வாழ்க்கையில பிரச்சனை வந்து நீ சொன்ன மாதிரி அவ வெளியில போகாம அக்கா வாழ்க்கை சரியாகாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான்னு வெயி, அப்புறம் எல்லாமே தலைகீழா மாறிடும். இங்க இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும் ஆனந்திக்கு வந்துடவே கூடாது. நாம கேட்டபடி அத்தை நடந்துக்கிறாங்க, நாமளும் சொன்ன மாதிரி வீட்டை விட்டு போயிடணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அவளுக்கு இருக்கணும். அதுக்காக தான் என் ஆத்திரத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல துளசி, எல்லாத்துக்கும் மேல ஆனந்திக்கு போலீஸோட சப்போர்ட் இருக்கு. அதனால நாம ரொம்ப கவனமா தான் காய் நகர்த்தணும். நாளைக்கு போலீஸே வந்து கேட்டாலும் நானாதான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு ஆனந்தி சொல்லணும். நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு எதுவும் சரியா படல. ஆனா உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க அத்தை.